Hi friends, welcome back to our channel. முதல்ல வந்து ஸ்கூல்ல வந்து ஈவினிங் வரப்போது எங்கள் மம்மி வந்து ஒரு பட்டாணி மசாலா மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க. அது வந்து இப்போ ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அது வந்து இப்போ நான் வந்து செய்ய சொல்லியிருக்கேன். அது வந்து இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. வாங்க இன்க்ரீடியன்ட்ஸ் சொல்கிறேன். மம்மி, இது வந்து என்னெல்லாம் இந்த பட்டாணி மசாலுக்கு என்னெல்லாம் இன்க்ரீடியன்ட்ஸ்ன்னு சொல்லிடுறீங்களா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஒரு பட்டாணி மசாலா செஞ்சு காமிக்கிறேன். இது வந்து யூஸ்வலாக எப்படி இருக்கும்னா, நம்ம பேல்பூரி ரோட் சைடில் சாப்பிடுவோம் இல்லையா, அந்த ஒரு குருமா மாதிரி இருக்கும் டேஸ்ட்டில். இந்த ஐட்டம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டோட சில பகுதிகளில் வந்து இந்த ஐட்டம் வந்து ஃபேமஸ், ரோட் சைடில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். நம்ம கோயம்புத்தூர்ல எங்கேயும் கிடைக்கிறதில்ல, சில பகுதிகளில் கிடைக்குது. தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். இந்த குக்கரில் வந்து 2.5 டம்ளர் பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து காலையில் 10 மணிக்கு ஊற வச்சது. இப்போ வந்து மணி ஈவினிங் 6:30 ஆகுது. இந்த பட்டாணி கூட இந்த உருளைக்கிழங்கு, ஒரே ஒரு உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை வந்து பட்டாணி கூட போட்டுடலாம். இப்போ இதில் வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். 3 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ இந்த பட்டாணியும் உருளைக்கிழங்கையும் 3 டம்ளர் தண்ணி ஊற்றி மூடி ஒரு 2 விசில் விட்டுட்டு ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பட்டாணி மசாலாவுக்கு ஒரு மசாலா அரைக்கணும். அதுக்கு என்னென்ன பொருட்கள்னு பார்த்துடலாம். 2 வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன், பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, கொஞ்சம் கொத்தமல்லி, பாதி பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 6 பல்லு பூண்டு எடுத்து வச்சிருக்கேன். இதில் வந்து மல்லித்தூள், கரம் மசாலா தூள், மஞ்சத்தூள் 3 எடுத்து வச்சிருக்கேன். இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து அரைக்க போகிறோம். இந்த ஜாரில் வந்து வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு, அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த பொடி இதெல்லாம் சேர்த்திக்கலாம். இதை வந்து இப்போ தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணியாச்சு. பட்டாணியும் உருளைக்கிழங்கும் நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த மசாலாவும் அரைச்சி ரெடியாக இருக்குது. இப்போ எப்படி தாளித்து விடுறது பார்க்கலாம். கடாயில் ஒரு 3 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். எண்ணெய் ஓரளவு காஞ்சோடனே இந்த மசாலா உள்ளே கொட்டிக்கலாம். இந்த மசாலா உள்ளே ஊற்றிட்டு ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கலாம். ரிஷி இதை ரிஷி வதக்க போகிறான். ஒரு 3 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் இந்த வேக வச்ச பட்டாணி உருளைக்கிழங்கு மிக்சரை இதில் கொட்டிடலாம். ஆக்சுவலாக இந்த பட்டாணி மசாலா பார்த்திங்கன்னா சும்மா அப்படியே மேலே வந்து கொத்தமல்லி, வெங்காயம், கேரட்டு அந்த மாதிரி தூவியும் சாப்பிட்லாம். இல்லைன்னா சப்பாத்தி, தோசை அந்த மாதிரி இதுக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாகவும் சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும். ரிஷி 2 நாளாகவே கேட்டே இருந்தான் அந்த பட்டாணி மசாலா செய்யின்னு சொல்லிட்டு. சரி, இன்றைக்கி தான் கரெக்டாக காலையில் ஞாபகம் வந்து ஊற வச்சேன். இந்த ரிஷி இதான் சொல்லு. ரிஷி, உனக்கு இந்த ஐட்டம் ரொம்ப பிடிக்குமா? பட்டாணி மசாலா பிடிக்குமா? இதுதான் என்னதுன்னா ஒரு பேல்பூரியோட ஒரு டேஸ்ட்டாக இதுதான். அதுவும் வீட்டில் செய்கிறதுனால ஒரு சேஃப்டியாக இருக்கும். இப்போ வதக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரிஷி தான். ரோட் சைடில் நம்ம வாங்கி கொடுக்குறத விட இந்த மாதிரி வீட்டில் பண்ணுறது ரொம்ப சேஃப். ஓரளவு வதங்கிருச்சு மசாலா. இதில் வந்து நம்ம குக்கரில் இருக்கிற இந்த பட்டாணி இதை வந்து கொட்டிக்கலாம். இது நல்லா கொஞ்சம் சுண்டி வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அரைஃபில் வதக்கிருச்சு, இல்லை வெளியில் வந்துடும். கடாய் சின்னதாக இருக்குது. கொஞ்சம் நல்லா ஃப்ளேமில் ஹையில் வச்சுட்டு நல்லா வதக்கலாம். தண்ணி கொஞ்சம் நல்லா வத்தட்டும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு பட்டாணியில் போடல, இப்போ தான் போடுறேன். மற்ற உப்பு இப்போ தான் போடுறேன். நல்லா கொஞ்சம் திக்காய் வரட்டும். இதே மாதிரி கொஞ்சம் தண்ணியாக வச்சு கூட சாப்பிட்லாம், இல்லை திக்காக வேணா கூட கொஞ்சம் திக்காக வச்சு சாப்பிட்லாம். இல்லை ரோட் சைடில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக தான் கொடுப்பாங்க. இந்த மசாலா தண்ணியாக வச்சு இது மேலே வந்து கொத்தமல்லி, கேரட்லாம் போட்டு கொடுப்பாங்க. இது சப்பாத்தி, பூரி, தோசைக்கெல்லாம் தொட்டுக்கிறக்கும் நல்லாயிருக்கும். நல்லா கொஞ்சம் தண்ணி வத்தட்டும். கொஞ்சம் கொதிச்சு வருது நல்லா. இப்போ தான் இந்த அளவு திக்னஸ் போதும். இந்த அளவுக்கு ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிக்கலாம். பட்டாணி மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து ஒரு பிளேட்டில் போட்டு அதுக்கு மேலே வெங்காயம், கேரட்டு, கொத்தமல்லி எல்லாம் போட்டு சர்வ் பண்ணலாம். இப்போ வீட்டில் மிக்சரோ இல்லை ஓமப்பொடி அந்த மாதிரி இருந்தால் கூட மேலே தூவி கொடுக்கலாம், கொஞ்சம் நல்ல கிறிஸ்பினஸ்க்காக. இந்த மாதிரி பிளேட்டில் போட்டுட்டு இதுக்கு மேலே கேரட்டு, வெங்காயம், கொத்தமல்லி எல்லாம் தூவி கொடுக்கலாம். இப்போ சர்வ் பண்ணிடலாம். ரிஷி, அண்ணா அட்டகாசமான பட்டாணி மசாலா ரெடி போட்டிருக்கு. நீங்கள் மம்மி செஞ்சிங்களா? நான் இன்றைக்கி உள்ளே வரல, கிச்சனுக்குள்ளேயே அப்படியே நான் வெளியில் உட்காந்து இவங்களே ஏதோ பிளான் பண்ணி செஞ்சுட்டாங்க. டேஸ்ட் பார்க்கலாமா எப்படி இருக்குன்னு? நீ ஹெல்ப் பண்ணியா மம்மிக்கு? அதான் நீ பயங்கரம் அப்படி பேர் தொழிக்கிட்டு வந்து நின்னியா? அப்போ தான் நினச்சேன் மோத்தையெல்லாம் கழுவி தலையெல்லாம் சீவிருக்கான். அப்போது சரி, டேஸ்ட் பார்க்கலாமா? இப்போ வாயில் ஊறுது, நல்ல வாசம், நல்ல கம வாசனை. இப்போ சூப்பர். இந்த ஐட்டம் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வீட்டில் செய்கிற ஒரு ஐட்டம் தான். ஒய்ஃப் அடிக்கடி செய்கிற ஐட்டம். ரொம்ப ஹெல்த்தியானது. உருளைக்கிழங்கு, பட்டாணி, பச்சை வெங்காயம் எல்லாமே ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தி. இதில் வந்து ஆயிலெலாம் ரொம்ப கம்மி தான். ஸோ தைரியமாக சாப்பிட்லாம். அந்த கேரட் வெங்காயம் எடுத்து சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். ஸோ நம்ம இந்த வெங்காயம் கேரட்டோட சாப்பிட்றப்போ நல்லா க்ரன்ச்சியாக இருக்குது, சூப்பராக இருக்குது.
இந்த மசாலா வாசனை வந்து அப்படியே இந்த பட்டாணியோட அந்த வாசனையோடு சேர்ந்து வேக வச்ச வாசனையோடு சேர்ந்து சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்குது. இங்கே எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு பேல்பூரி கடைக்காரர் ஒருத்தர் இருக்கார், வண்டிக்காரர் ஒருத்தர். வீக்லி டுவைஸ் அங்கே போய் சாயங்கால நேரத்தில் பேல்பூரி சாப்பிடுவோம், சூப்பராக போட்டு தருவார் அவர். இந்த லாக்டவுன் சமயத்தில் அவரை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தால் வீட்டிலே இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துட்டேன் ஒய்ஃபு. ஸோ கீதா, ஆஸ் யூஸ்வல், தேங்க்யூ வெரி மச். சூப்பராக நல்லா இருக்குது டேஸ்ட்டு. அதாவது வீட்டில் செஞ்ச ஸ்நாக்னு சொல்ல முடியாது இல்லையா. ஏதோ இந்த டெல்லி ஆக்ரா சைட்லாம் சாப்பிடுவோம்ல, ஸ்ட்ரீட் சைட் ஃபுட் அந்த மாதிரி இருக்குது. ரொம்ப சாட், ஸ்ட்ரீட் சாட் ஃபுட்டு. இது வந்து ரொம்ப ஹெல்த்தி. நிறைய கேரட்டு இப்போ வெங்காயத்தோடு சாப்பிட்றதுனால ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி ஃபுட் இது. சரி, ஓகே. இது வந்து இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப ஈஸி செய்கிறது. நாளைக்கே செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் தெரியப்படுதுங்க டேஸ்ட் எப்படி இருந்தது அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் கைவசம் வச்சுருக்கீங்களா கீதா, வீடியோவில் காமிக்கிறதுக்கு? சரி, ஒன்றா செஞ்சு காமிச்சிடணும் வியூவர்ஸ்க்கு. சரி, ஓகே, சைன் அப் பண்ணலாமா? ஓகே கைஸ், இதே மாதிரி ஒரு நல்ல ஒரு ஐட்டத்தோட உங்களோட இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் சைனிங் ஆஃப் வித் ஆல் மை ஃபேமிலி மெம்பர்ஸ், மனோஜ்குமார். பை.